பொய்கேசி, மூத்திர குடுக்கி, சாணி நக்கி, தர டிக்கெட்டு, இந்த பேருக்கெல்லாம் பெயர் போன நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சர் கீதா ஜீவன் அக்கா அவர்களை பார்த்து, நீங்கள் அழுகுன முட்டையை பார்த்து நல்ல முட்டையாக குழந்தைங்களுக்கு கொடுக்க பாருங்கள், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்காரு. டேய், கூமுட்டைக்கு தானடா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீ ஒரு நல்ல முட்டை இல்லை, அதனால் உன்னை கூமுட்டை அப்படின்ட்டு உனக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. நீ ஏன் கூமுட்டை, உனக்கு எப்படி இந்த மண்டையில் ஏறும்? அறிவுரை சொன்னால் ஏறுமா? ஏறாது. நீ உங்கள் ஊப்பியில் போய் பாரு. அங்கே பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டில் என்ன சாப்பாடு கொடுக்காங்கன்னு முதல்ல தெரியுமா உனக்கு? வெறும் சோறும் சப்பாத்தியும் கல் உப்பும். நீ சாப்பிடுவியாதா? ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு குழந்தைகளுக்கு சத்துணவோட முட்டையும் சேர்த்து கொடுக்காங்க. நீ அதை குறை சொல்கிறியா? கூமுட்டையை தூக்கி தூர எரியுறது மாதிரி ஒன்றையும் தூக்கி எரிஞ்சிட வேண்டியதுதான். அப்போ ஊப்பி லட்சணமே இப்படி பல்ல இழுக்கி, இதில் வேற இவர் சவால், எல்லாருக்கும் ஒரு அறிவுரை நீங்கள் எங்களை சொல்லக்கூடாது. பொது வெளியில் நீ வந்து வாயை விட்டினா எல்லாரும் அறிவுரை சொல்லத்தான் செய்வாங்க. அறிவு கட்டத்தனமாக பேசாதடா, இப்படி தான் பேசணும்னு சொல்லுவாங்க. நீ பப்ளிக்குன்னு வந்துட்டீங்கன்னா விமர்சனத்தை தாங்கிக்கிறது தான் செய்யணும். அதுக்காக வேண்டி நீங்கள் எனக்கு அறிவுரை சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரியா? நீ தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்க? தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் அமைச்சர்களே எங்கள் அரசியலே நீ வந்து குறை கூறினா அப்போ உன்னை வந்து சும்மா விட்டுட்டு தடுவோமா? ஒழுங்காக இருந்துக்கோ. இப்போ சார் என்ன சொல்ல வராருன்னா, நானே ஒரு கூமுட்டை, எனக்கு எதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தானம்மா உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்தேன், வேறு இன்னும் சொல்ல வரலை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகே.